Hello guys, welcome back to our channel Rashakar Balayedu. PhD admission 2025க்காக பாரதியார் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அதாவது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சிஇடின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. அதனுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணாதான் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஇடி ஸ்கோர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டா தான் நீங்கள் பிஹெச்டி அட்மிஷன் ஜாயின் பண்ண முடியும். ஸோ பிஹெச்டி அட்மிஷன் ஜூலை 2025 பேட்சுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு, அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ட் பாரதியார் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜஸ்ல பிஹெச்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற சிஇடி எக்ஸாம் எழுதியிருக்கணும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அதனுடைய சர்டிஃபிகேட் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுட்டு தான் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும். இப்போ அதுக்கான அட்மிஷன் பிஹெச்டி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. ஓகேவா? அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னுடைய சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸும் அதே மாதிரி அந்த லிங்க்கும் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக டெமோவா நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸோ b-u.ac. அப்படின்னு அப்படிங்கிறது தான் கர்சர் வச்சு மூவ் பண்ணி கலர் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. அதை லிங்க்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டே இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் நியூஸே நம்ம இதுதான், இது சம்மந்தப்பட்டது தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கனால நான் வந்து வியூ ஆல்ல கொடுத்துருக்கேன். ஸோ காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிசல்ட் கேன் பி டவுன்லோடட் பை த கேண்டிடேட்ஸ் யூசிங் தேர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஃப்ரம் தி சிஇடி பாரதியார் யூனிவர்சிட்டி வெப்சைட். ஏன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்றப்பவே லாகின்லாம் கொடுத்து தான் போயிருப்பாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து. அதே மாதிரி கொடுத்து போய் தான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இந்த டீடைல். இதை டவுன்லோட் சிஇடி ஸ்கோர் ஷீட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை உள்ள போய் அஃபிஷியல் வெப்சைட் போய் வியூ ஆல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வந்துடும், இந்த நோட்டிபிகேஷன் பேஜ் வந்துடும். இதில் டவுன்லோட் சிஇடி ஸ்கோர் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த பேஜ் வந்துடும். Candidates can download their certificate using email ID and password used during online registration. சிஇடி எக்ஸாம் எழுதுறதுக்காக நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ நீங்க என்னென்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை வச்சுட்டு லாகின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கோர்ஸுக்கோ அல்லது இப்போ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் காலேஜ் கோர்ஸோ பிஎட்டோ அக்ரியோ எதாக இருந்தாலும் மெடிக்கல் உட்பட எல்லாமே எதாக இருந்தாலும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லாத்துக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நிறைய பேர் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பர்பஸுக்கு இப்போ இந்த சிஇடி எக்ஸாமுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த இன்ஜினியரிங்க்கு வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு தனித்தனியா நீங்க டைரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப டக்கு நம்ம எந்த பாஸ்வேர்டு கொடுத்தோம், எந்த இமெயில் கொடுத்தோம், 2-3 இமெயில் வச்சிருக்கோமே, எது கொடுத்தோம் தெரியலையே, இல்ல பாஸ்வேர்டு வந்து நம்ம அந்த டைமுக்கு என்ன தோணுச்சோ அதை அடிச்சு வச்சுட்டோம், இப்ப எதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. அதனால ஒவ்வொன்றுக்கும் தனியா போட்டு நேம் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. டைரியில நோட் பண்ணிக்கோங்க என்ன பர்பஸுக்கு எந்த இமெயில் ஐடி வந்து பாஸ்வேர்டாகவும் யூசர் நேமாகவும் பாஸ்வேர்டுக்கு என்ன கொடுத்தோங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எடுத்து டக்குன்னு அடிக்க முடியும். இப்போ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஇடி எக்ஸாமுக்காக பண்றப்போ என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இங்க டைப் பண்ணணும். அடுத்தது நீங்க இதுக்காக என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதை டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு திரும்ப நீங்க எதாவது பார்க்கணும்னாலும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லாகின்ங்கிறத வந்து இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் ஷீட்டுக்கான இது வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஏன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதில் ஏதாவது உங்க எக்ஸாம் எழுதின ரிஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம். ஏன்னா இந்த ரெண்டும் எனக்கு தெரியாதனால நான் லாகின் பண்ணி உள்ள போய் திரும்ப காமிக்க முடியாது. இந்த லெவல் வரைக்கும் தான் காமிக்க முடியும். ஸோ உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா உங்க ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கலாம். அதை கொடுத்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன உடனே அந்த சர்டிஃபிகேட் டிஸ்பிளே வரும். அந்த டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி சிஇடி எக்ஸாமுடைய ஸ்கோர் ஷீட்டை வச்சுட்டு தான் நீங்க வந்து பிஹெச்டிக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதனுடைய நோட்டிஃபிகேஷனும் பாரதிய யூனிவர்சிட்டியில் வந்துருச்சு. பாரதிய யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா பாரதிய யூனிவர்சிட்டியில் இந்த எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணது எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க், அதுபடி தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த காலேஜ்ல அந்த சிஇடி எக்ஸாம் அப்பியர் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து கவுன்சிலிங் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அங்கே அட்டன் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பிஹெச்டி அட்மிஷனுக்காக சிஇடி எக்ஸாம் எழுதியிருந்தோம், இன்னும் வந்து சர்டிஃபிகேட் வரவே இல்லை சார், எப்போ வரும்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ போட்டாச்சு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பிஹெச்டி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச்.